அம்மா வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஒரு 2001 எப்போ பண்ணோம்னா 2011 பண்ணோம்னா 2013 அவங்க கீழே விழுந்து இடது பக்கம் உள்ள பந்துக்கு நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஹிப் ஜாயிண்டில் நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நெக் ஆஃப் ஃபீமர் வந்து ஃப்ராக்சர் ஆனதுனால இவங்களுக்கு வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணோம் 2013. ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா உடஞ்சு போன அந்த பாலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம். இவங்களுக்கு பண்ண ஜாயிண்ட் இதுதான். ஸோ இது வந்து கப் அது இருக்கக்கூடிய அந்த லைனர் பாலி லைனர் இதுதான். ஸோ உள்ள ஃபீமர் டைபோனில் வச்ச ஸ்டெம் அதுதான். அதில் இருக்கக்கூடிய டெட் போர்ஷன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டெம். அதனால் இது வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அண்ட் அன்சிமெண்டட் கப்பு. இந்த கப்பு ட்ரஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே சமயம் ஸ்க்ரூவும் யூஸ் பண்ணி வெவ்வேறு சின்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அம்மாவுக்கு அப்போயே வந்து 71 வயசாகிடுச்சு. ஸோ போன் குவாலிட்டி வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தது. அதனால இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இவ்வளோ நாள் ப்ராப்ளமே இல்லை, நல்லா நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 மாதம் இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கும், 4 மாதமாக மறுபடியும் வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரேவில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பெல்லாம் வந்து நகர்ந்துருந்தது, ஸ்டெம் வந்து லூஸ் ஆகிருந்தது. எக்ஸ்ரேயில் பார்க்குறப்ப அந்த பந்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய பாலில் சுற்றியும் சரி அஸ்டாபங்கிற கப்பை சுற்றி வந்து ஆஸ்டியோலைசிஸ் இருக்குது. ஆஸ்டியோலைசிஸ் அப்படின்னா அந்த பாலி இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இன்சர்ட் வைப்பாங்க. அந்த பிளாஸ்டிக்லேருந்து டெப்ரி வந்து ரிலீஸ் ஆகி சுற்றி உள்ள எலும்பெல்லாம் அரிச்சிடும். ஸோ அந்த எலும்பை அரிச்சிட்டு அந்த பாலியும் பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக்காக வேற ஆகிடுது. ஸோ ஒரு பக்கம் நல்லாயிருக்கு, இன்னொரு பக்கம் சுத்தமாக காணும். அது வேற ஆகி சுற்றி உள்ள எலும்பு எல்லாத்தையுமே அரிச்சிருந்தது. டைபோன் ஃபீமர்லையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உள்ள எலும்பெல்லாம் அரிச்சிருச்சு. கிராண்டோமான்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒயிட் போன் தவிர ஒயிட் கலர் டிஷ்யூலாம் இருந்தது. ஸோ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கிரே கலரில் மெட்டலோசிஸ்ன்னு சொல்லுவோம். கிரே கலரில் ஒரு ஃப்ளூயிட் வந்தது. அது இந்த மாதிரி வேர் அண்ட் டேர் இருக்கிறவங்களுக்கு காமனாக வர்றது தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போன் லாஸ் இருந்ததுனால ஸோ அந்த புதுசாக ஒரு கப்பு வைக்கிறப்போ எகெயின் அன்சிமெண்டட் கப், சிமெண்ட் இல்லாத ஒரு கப்பு தான் வைப்போம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 2 ஸ்க்ரூஸ் மல்டிபிள் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. இன் மெடிசன் ஆர்குமெண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அந்த அஸ்டாபுலோட ஷேப்பே மாறிடுச்சு. போன் லாஸ்னால அஸ்டாபுலம் ஷேப் மாறிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவிங் த ஸ்டெம். இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. ப்ராக்சிமல் போர்ஷன் இந்த கையோட ப்ராக்சிமல் எலும்பில் வந்து நிறைய ஆஸ்டியோலைசிஸ் இருந்தது. அட் த சேம் டைம் அந்த டிஸ்டல் போர்ஷன் வந்து போனோட நல்லா இன்டெகிரேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இதை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிட்டு எகைன் அன்சிமெண்டட் ஸ்டெம்முக்கு போன் லாஸை சரி பண்ணுறதுக்கு சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணோம். சிமெண்ட் க்ளூ யூஸ் பண்ணி கமரல் ஸ்டெம் ஃபிக்ஸ் பண்ணோம். அஸ்டாபுலர் சைடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம். அந்த போன் டிஃபெக்டை குறைக்கிறதுக்காக இந்த போன் ஆர்குமெண்ட்டும் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அம்மா வந்து நல்லா ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க, வலி இல்லாமல் இருக்காங்க. வாக்கிங் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து வாக்கர் வச்சு தான் நடக்கிறாங்க. ஏன்னா போன் லாஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வாக்கர் வச்சு நடக்கும். ஒரு 3 வீக்ஸ்க்கு வந்து வாக்கர் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் பிறகு ஃபுல் வெயிட் ட்ரைனிங் பண்ணி எப்பயும் கூட நடக்க ஆரம்பிப்பாங்க. 8 இயர்ஸில் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இது வந்து அட்வைஸபிளாக 8 இயர்ஸில் வந்து நம்ம ஊரில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ரிவிஷன் டோட்டல் இஷ்யூ அப்படிங்கிறது இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 80-90 வயசுல கூட ரிவிஷன் எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஆக்டிவிட்டி லெவல் கூட இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். நான் இந்த ஆப்ரேட் பண்ணிட்டு 10 வருஷம் வரவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க, ஆக்டிவாக இருந்தாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு கம்ப்ளீட் ஹேட் அ பெயின்ங்கிறதுக்காக வந்தாங்க. வர்றப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்ததுனால ரிவிஷன் பண்ண வேண்டியது. இன்னும் நாளடைவில் போக இது இன்னும் அதிகமாக தான் செய்யும். யூரோப்பில் இருக்க மாதிரி யூஎஸில் இருக்க மாதிரி ரிவிஷன் 15 வருஷம் வரைக்கும் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். பட் இவங்க வந்து எக்ஸப்ஷன் வெரி ஆக்டிவ் தான். 70 வயசு அப்படின்னு நினைக்கும். பட் இன்னமுமே அவங்க ஆக்டிவாக இருக்காங்க. 80 வயசில் ஸ்டில் வெரி ஆக்டிவ். இன்னும் வந்து நல்லா கோயில் போகணும், வெளியிலலாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸ்டில் சர்ஜரி முடிஞ்சு போகிறவங்க இன்னும் ஆக்டிவாக இருக்கும்.
இந்த செல் வந்து ரொபோட்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஹிப்புக்கு வந்து இந்த ரிவிஷன் ஹிப்புக்கு ரோபாட்டிக் கிடையாது சார். எல்லாமே வந்து சர்ஜனோட ஸ்கில் அண்ட் டேலண்ட் தான். பிரைமரி சர்ஜரிக்கு தான் ரோபாட்டிக் இருக்கும். இந்த நீட் லைன் நாட் இன் ஹிப். நார்மலாக எந்த ஏஜில் வந்து இட்ஸ் அட்வைசபிள் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்? நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிப் லைன் வந்து ஆப்ரேட்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப எல்டர்லி பாப்புலேஷன் கீழே வந்து அந்த பந்துக்கில் முறிவு ஏற்பட்டதுன்னா நம்ம பண்ணிடலாம் ஆகணும். irrespective ஆஃப் த ஏஜ். 60 வயசுக்கு கீழே வந்து உடஞ்சதுன்னா ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். வி டோன்ட் டூ த ரீப்ளேஸ்மெண்ட். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த பாலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்து போட்டுருவோம். அதனால் யூஸ்வலி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் டன் பிலோ த ஏஜ் ஆஃப் 60 years ஃபார் ஃப்ராக்சர்ஸ். பட் ஆப்ரேட்டிவ் சிவியராக இருக்குன்னா irrespective ஆஃப் த ஏஜ் வந்து இது பண்ணிடலாம் ஆகணும். 40 வயசு சிவியர் ஆப்ரேட்டிவ் நடக்க முடியும்னாலும் அது பண்ணிக்கலாம். இல்லை யூஸ்வலாக அந்த அஃபோர்டபுள் அப்படிங்கிறது ப்ரைமரி ஹிப் பண்ணி வந்து அஃபோர்டபுள் ஆகிடுச்சு. பட் இந்த ரிவிஷன் இம்ப்ளான்ட்ங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஆகிடுச்சு. நாட் ஓன்லி இன் இந்தியா, எல்லா ஊர்லேயும் இது காஸ்ட்லி தான். ஃபாலோஅப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசர்ச் பண்ண போகிறோம். ஒரு 10 days கழிச்சு வந்து ஸ்டிச்சஸ் எடுத்துக்கோங்க. வீட்டுக்கும் நாங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க ரெகுலராக வாக்கிங் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. எக்ஸசைஸும் பண்ண சொல்லுவாங்க. 10 days கழிச்சு ஸ்டிச்சஸ் எடுத்த பிறகு அவங்க குளிக்க ஆரம்பிச்சிடலாம். 3 weeks அப்புறம் வாக்குறதுனால நடப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போகிறது ரொட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சார் ஏஜ் வைஸ்? ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா லக்கிலி வந்து அம்மா வந்து ஃபிட்டான பர்சன் அவங்க. ஸோ இப்போலாம் பண்ணலாம், ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணலாம், எல்லா பாராமீட்டர்ஸும் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ சர்ஜிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னாலே ஒழிய ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்த ஒரு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் தான் வரும். சர்ஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறது, டீலிங் வித் போன் லாஸ். இந்த போன் லாஸை வந்து சரி கட்டுறதுக்கு அது தகுந்த கப்பு யூஸ் பண்ணுறது, இந்த ஆர்மெண்ட் யூஸ் பண்ணுறது அடிக்கடி. எவ்வளோ நேரத்தில் ஆப்ரேஷன்? ஒரு 4 hours முடியும். இது வந்து இட்ஸ் கம் அண்டர் சிஎம்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வருது, கவர் ஆகுது. வரும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சிஎம் ஸ்கீம் ரிவிஷனும் வருங்க. ரிவிஷனும் வரும். சார் உங்கள் நேம் டெஃபினேட் பண்ணுறேன். நான் வந்து டாக்டர் டி சிவகுமார் இருக்கேன், சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட். தேங்க்யூ. என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி. என்னுடைய ஒய்ஃபுக்கு தான் ஆப்ரேஷன். 11 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது. அப்போவே 2 இது இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதோ எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணி இது போட்டால் சில வருஷம் வரும், இது போடுறது பெட்டருங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னார். அவர் சொன்ன பிரகாரம் பண்ணினோம். அப்போ இன்டர்மிஷனில் தான் அவரும் வந்தார். 10-12 வருஷமாக சௌகரியமாக இருந்தது. அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே வந்தோம். திஸ் இஸ் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஐ கேன் ப்ரௌட்லி சே. ஏன்னா இது மாதிரி ஹாஸ்பிட்டல் என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் பார்த்ததே இல்லை. வெல் டிசிப்ளின் ஹாஸ்பிட்டல். டாக்டர் பொறுத்த மட்டும் வெரி கைண்டு. நான் கொஞ்சம் போர் அடிப்பேன். அவர்கிட்ட கண்ணாம சில கேள்வி எல்லாம் கேட்டால் எல்லாத்துக்கும் பொலைட்டாக பதில் சொல்லி அது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லி எல்லாம் பண்ணி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி இது கார்டியாலஜிஸ்ட் அதை பார்த்து எல்லாத்தையும் எக்கோ டெஸ்ட்டு அது இது எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி ஜாகிரதையாக பண்ணி, பிகாஸ் கொஞ்சம் வயசாகிட்டதுனால அவருக்கு நான் கொஞ்சம் பயந்தேன். கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். 90 வயசுக்கு கூட நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் 100% பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். தைரியமாக உடனே அனுப்பிட்டேன். ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் நார்மலாக வந்து லாபம்னு சொன்னேன். 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி பிக்சர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிக்கோங்க சொல்லி அந்த இதையும் காமிச்சு, ஏன்னா நம்ம கொஞ்சம் நமக்கு பயமாக இருப்பாங்க. சரி அதை வச்சாங்கனால வேறு வயசு காரணத்தினால நம்ம புத்தியெல்லாம் போகிறோம். உடனே அதை என்னென்ன நமக்கு பயம் இல்லாமல் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட இந்த ஹாஸ்பிட்டலே ரொம்ப ஆக்சுவலி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு ஏன் சொல்கிறேன்னா வெரி கம்ஃபர்டபுள். அவங்க இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபும் சரி, செவிலியர்களும் சரி, அதுக்கப்புறம் ஆயாக்களும் சரி, கரெக்டாக நீங்கள் வந்து 5 மணிக்கு வந்து நேராக ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எப்போ கூப்பிட்டாலும் உடனே வருவாங்க. அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டைத்துக்கு வந்து நமக்கு தெரியாது. அதான் நம்ம போய் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். டாக்டர் சிஸ்டர் இதை வந்து பண்ணுங்க சொல்ல வேண்டாம்.
கரெக்டாக வருவாங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுறதாவது என்ன வந்தாலும் நான் இருக்கிறது மாடியில் அவங்க இருக்கிற ரூம் பக்கத்தில் ஒரு தூக்கம் வரலைன்னா உடனே டேப்லெட் கொடுக்குறது. நைட்டில் டாக்டர் வருவார், அவரும் பொறுமையாக எல்லாம் இது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து காத்தால ஒரு தடவை வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க. கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நான் இன்றைக்கி ரிலீவ் ஆகி வீட்டுக்கு போகிறேன். எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோ இருக்குது. அந்த ஆதரவாகத்தில் நான் இருக்கேன். வெளியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியணும். இது இந்த பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ரொம்ப நான் இன்வெர்ட்டுக்கோசரம் நான் சொல்லலை, உண்மையான சத்தியமான வார்த்தை. எல்லோரும் இங்கே வந்து யாராருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கோ, அது மூட்டு வழியில் இருக்கிறவங்க கட்டப்படுறதோ தைரியமாக வந்து இந்த ஆப்ரேஷன் இவர்கிட்ட பண்ணிக்கலாம். இவ்வளோ வசதி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபு வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்